வீட்டில் வெள்ளை கொண்டக்கடலை இருந்துச்சுன்னா இது போல் செஞ்சு பாருங்க. ஒரு கப் அளவு வெள்ளை கொண்டக்கடலையை தண்ணியில் ஊற வச்சு இது போல் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக குக்கரில் ஊற வச்சிருக்க கொண்டக்கடலை எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறம் 3 தக்காளி மேலே தோல் நீக்கி, ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், சின்ன துண்டு இஞ்சி, ஒரு கைப்பிடி அளவு பூண்டு, இது கூடவே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 1 டீஸ்பூன் மிளகு, 2 பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே போட்டு ஒரு விசில் போல் விசில் விட்டு எடுத்துக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். அதாவது வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய், மிளகு, அந்த பட்டை, கிராம்பு எல்லாத்தையுமே மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அதை ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு கொஞ்சோண்டு அந்த கொண்டக்கடலையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அரைச்சி வச்சு இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததாக குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி, ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலா எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உப்பு போட்டு புதினா இலையை போட்டதுக்கப்புறம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 1 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதிகமாக தண்ணி சேர்க்க தேவையில்ல. இந்த அளவுக்கு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க சென்னா எல்லாத்தையுமே போட்டு சரியாக ஒரு விசில் விட்டு எடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்டான நல்லா சட்டுன்னு சூப்பரான ஒரு சென்னா குருமா ரெடி ஆயிரும். இதே போல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்லாம் சொல்லுங்கள்.